கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களை பார்க்கிற தேவன். நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதிக்க வரும்பொழுது தேவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறோம். அப்படி காணிக்கைகளை கொண்டு வரும்பொழுது ஒன்று, நாம் தேவனை நம்முடைய கைகளின் பிரயாசத்தினாலே அல்லது தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களினாலே அவரை கனப்படுத்துகிறோம். இரண்டாவதாக, நாம் தேவனில் வைத்திருக்கிற அன்பையும் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கான நன்றிகளையும் வெளிப்படுத்துகிறோம். இவ்வாறாக நாம் காணிக்கை கொடுக்கும் பொழுது நாம் எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும் என்று தேவன் நமக்கு சில நியமங்களை தந்திருக்கிறார். நாம் வாசித்த இந்த வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இங்கே தேவன் காணிக்கைகளை நம் இருதயத்தின் உற்சாகத்திற்கேற்றபடி, நம் இருதயம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை கொடுத்தால் போதும் என்று சொல்லுகிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் தேவனுக்கென்று கொடுக்கிறதே நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். தாவீது ராஜா கூட தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டும் என்று பொருட்களை சேர்த்த பொழுது ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதை தேவன் அங்கீகரித்தார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இருந்த நாட்களில் ஒரு நாள் தேவாலயத்தில் காணிக்கை போடுகிறவர்களை அவர் பார்த்த பொழுது அநேக செல்வந்தர்கள் தங்கள் செல்வங்களிலிருந்து அநேக காணிக்கைகளை போட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை 2 காசை போட்டுவிட்டு போனாள். அப்பொழுது இயேசு சொன்னார், எல்லாரும் ஏராளமான காணிக்கைகளை போட்டாலும் இந்த ஏழை விதவை தான் மற்றெல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டார் என்று சொன்னார். ஏனென்றால் மற்ற எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து போட்டார்கள். ஆனால் இந்த ஏழை விதவையோ தன் ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டாள். அப்படி என்று பார்த்தால் நாம் வாழ்கிற இந்த காலத்திலே நாம் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் காலங்களில் கூட ஆதி சபைகளில் அவரவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சபைகளிலே சேர்ந்தார்கள். அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து சபைகளிலே சேர்ந்து ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதைத்தான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் இயேசு சொன்னார், நீ பலிபீடத்தினிடத்தில் ஒரு காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொன்னார். இங்கே தேவன் தன்னுடைய சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி விட்டு தான் காணிக்கை செலுத்த வேண்டும், பரிசுத்தத்தோடு தான் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியாக உற்சாகமாய் பரிசுத்தத்தோடு தேவன் விரும்புகிற காணிக்கைகளை நாம் செலுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து தேவன் விரும்புகிறதான காணிக்கைகளை உற்சாகத்தோடு பரிசுத்தத்தோடு நீர் விரும்புகிற காணிக்கை நாங்கள் செலுத்த உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.